ஹாய், இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் தக்காளி முருங்கைக்காய் கிரேவி செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே எந்த ஃபங்க்ஷன் செஞ்சாலே இந்த கன்ஃபார்மாக இந்த கறி வைக்குவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு சின்ன கப்பாக தனியாக எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி பக்கம் வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டுனா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கோசரம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி பக்கம் வச்சுக்கிட்டேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொதிஞ்சு வந்து பின்னால் முருங்கைக்காய் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு பக்கம் விட்டுடலாம். தக்காளி இது மாதிரி நல்லா கொதிஞ்சு வந்து பின்னாடி முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1/4 கிலோ முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலர் விட்டுடலாம். கலர் விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டுடலாம். அப்படியே அப்போ தான் முருங்கை நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டுட்டு விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இது முந்திரி கூட சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி சேர்க்கல. இது மாதிரி நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம காரம் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஸ்பைசி எவ்வளோனோ சேர்த்துக்கோங்க. காரம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கை வேகிறதுக்காக. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது இருக்கும். டேஸ்ட்டு ரைஸ்க்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஸ்மெல்லுக்காக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி மூடி எடுத்துகிட்டு எண்ணெய்லாம் பிஞ்சு வந்து பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கலர் விட்டுருங்க. கலர் விட்டுட்டு நம்ம மிக்சிக்கு போட்டுக்கலாம். அது வலிக்கு மசாலா மிக்ஸி ஜாரில் நம்ம ஒட்டு வச்சுக்கிறது போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி அதில் கொஞ்சம் பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி பக்கம் வச்சுக்கலாம். இது மாதிரி எண்ணெய்லாம் பிஞ்சு வந்து பின்னாடி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலர் விட்டுடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு சுடு ரைஸ்க்கு கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பொண்ணு ஆம்லெட்டு கேட்டால் நல்லா ஆம்லெட்டு போட்டுட்டு எனக்காக சிப்ஸ் போட்டுக்கிட்டு நான் லஞ்ச் முடிச்சாச்சு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.